ஆனா இந்த நிலவு இப்படியே போகணும்னு 10 வருஷத்துல விவசாயம் குறைஞ்சிருங்க. இப்போ எங்க ஏரியாவில் முந்தி கரும்பு இருந்தது, சுத்தமா கரும்பே இல்லை. இப்போ அடுத்து மாமரம் இருந்து இப்போ மாமரம் அழிஞ்சுக்கிட்டே வந்துருச்சு. இப்போ தென்னையே அழிய போகுது. அழியிற கண்டிஷனுக்கு நெருக்கி கண்டிஷனுக்கு வந்துருச்சுன்னு முக்கால் கண்டிஷன்ல இருக்கு. ஏன்னா காப்பு இல்லை முந்தி மாதிரி. அதெல்லாம் ஒன்று இருக்குது. இது மொத்தமாகவே அப்படிதான் இருக்குது. மினிமம் 5, 6 அந்த ஒரு காம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா 10க்கு மேலே இருக்கு. இது ஆனால் இது மாதிரி நின்னதே இல்லை இது வரைக்கும். 10, 15லாம் ஒரு காம்பல் நின்னதே இல்லை இது வரைக்கும். இதான் ஃபர்ஸ்ட் டைம். அளவு குறைக்கிறத விட நாங்கள் விற்றுக்கிட்டதில் நாங்கள் கம்மி பண்ணிக்கிட்டோம். இது கீழே இருந்து அடிக்கிற மாதிரி இருந்தால் உடனே போகும். ஆமாம். இல்லைன்னு சொன்னால் அவங்க என்ன சொல்கிறாங்க, பொள்ளாச்சிக்காரங்க கீழே ஊற்றுனாலே கொஞ்ச நாள் கழித்து போயிருதுங்கிறாங்க. எல்லா மரத்துக்கும் விட்டுறீங்களா? இல்லை, முதல்ல 3 வட்டம் வந்து நம்ம 300 மரத்துக்கு மட்டும் தான் விட்டோம். இந்த வட்டம் தான் புறா மரத்துக்கு வாங்கிட்டு இருக்கேன். 300 மரத்துக்கு என்ன வித்தியாசம் என்ன தெரிஞ்சது உங்களுக்கு? இது கொஞ்சம் பசப்பா இருக்கு, அது கொஞ்சம் பசப்பு கம்மியாக தெரியுது. இந்த வாரத்துக்கு மரம் விட்டது என்னமோ பச்சையாக தெரியுது. விடாது பச்சையாக இல்லை. காய் இன்னும் வரல. காய் வந்து இப்போ 3 வட்டம் விட்டுருக்கோம். 3 மாதம் விட்டுருக்கோம். ரிசல்ட் 6 மாதம். தென்னை மரத்துக்கு 1 வருஷம் இல்லை, தென்னை மரத்துக்கு வந்து 1.5 வருஷம் to 2 வருஷம். இது நல்லா தெரியும். அது 1 வருஷத்து மரத்தோட கண்டிஷன் நமக்கு தெரியுங்கயா. மரம் எப்படி இருக்கு என்னன்னு நமக்கு பலன் வர்றதுக்கே மரம் தெரியறதுக்கு 4-5 மாசத்துல தெரிஞ்சு. அதான் அந்த விடுற பாலையில இருந்து நம்மளுக்கு வெட்டிக்கு வரும் 1 வருஷம். இதெல்லாம் நல்லா காய்ச்சல் வந்துருச்சு. இந்த அடிபாடு கூட பசப்பா எல்லாம் தெரியுது. இந்த வருஷம் கொஞ்சம் எல்லாரும் காஞ்சாரம் மாறி இருக்கு. போன வருஷத்துக்கு காட்டுல இந்த வருஷம் டோட்டலாவே எல்லாருக்கும் குறைஞ்சிருக்கு. கொஞ்சம் பசப்பு வந்து எல்லாருக்கும் நல்லா தெரியுது. ஆமா, அந்த கிளைமேட்னால கொஞ்சம் எல்லாருக்கும் வெயில் ஓவரான வெயில். ஆமா, வெயில் ஓவர். அந்த அளவுக்கு மழை கொஞ்சம் பரவாயில்ல போய் தெரியல அளவுக்கு. தென்னை மரத்துக்கு கொஞ்சம் லேட்டா ரிசல்ட். இப்ப காய்கறின்னா சொல்லுங்க 3 மாசத்துல நம்மளுக்கு தெரிஞ்சு போகும். 3 மாசம் தெரிஞ்சு போகும். நட்டதுல இருந்து ஊத்தணும்னா கிளீனா காய்கறிக்கு வந்து உடனே நம்மளுக்கு தெரிஞ்சு போகும். ஆனா இந்த நிலவு இப்படியே போகணும்னு 10 வருஷத்துல விவசாயம் குறைஞ்சிருங்க. இப்ப எங்க ஏரியாவில் முந்தி கரும்பு இருந்தது, சுத்தமா கரும்பே இல்லைப்பா. இப்ப அடுத்து மாமரம் இருந்து இப்போ மாமரம் அழிஞ்சுக்கிட்டே வந்துருச்சு. இப்ப தென்னையே அழிய போகுது. அழியிற கண்டிஷனுக்கு நெருக்கி கண்டிஷனுக்கு வந்துருச்சுன்னு முக்கால் கண்டிஷன்ல இருக்கு. ஏன்னா காப்பு இல்லை முந்தி மாதிரி. முந்தைய எதுவுமே நாங்கள் போட மாட்டோம், நல்லா காய்ச்சிச்சு. இப்போ எவ்வளோ ஓரங்கள்னால உள்ள ரோசாக்கால் இதுதான் போடுறோம். ரேட்டு கூடுதல் தான், வேறு வழி இல்லை. காய் காட்டணும்னு செய்ய அதுக்கே இப்போ மரம் வந்து அப்படியே உட்காரு. ஆமா, எதுக்கு உட்காருது? என்ன கொஞ்சம் ஆலோசனை பண்ணலையா? சும்மாவே அங்கிட்ட தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. நாங்களும் என்னென்னத்தையோ பண்ணி பார்த்து பெருசா இது இல்லாம அப்புறம் யதார்த்தமா தான் சரி ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரும்போது என்னதான் இருக்குன்னு பார்த்துட்டு வருவோன்னு தான் வந்து இப்போ நீங்க சொன்னீங்க மொத்தத்தையும் பண்ணாதீங்க, ஒரு 200 மரம் இல்லை ஒரு 300 மரம்னு தேர்வு எடுத்து நீங்க பண்ணி ரிசல்ட் இருந்தா அப்ப நீங்க மொத்தம் பண்ணுங்க அப்படின்னு. நீங்க ஆல்ரெடியா விவசாயம் நொந்து போய் கிடக்கும். மேற்கொண்டு நம்ம ஊற்றி உங்களையே சிரமப்படுத்தலாம். எங்களுக்கு தெரியும் நல்லா. ஆனா 3 மாசத்துல கொஞ்சம் ரிசல்ட். இப்ப இதுலயே வந்து பாத்தீங்கன்னா அடிமட்டம் ஃபுல்லா இப்ப இதெல்லாம் பழைய மட்டைங்க. இப்போ உச்சி நல்லா பச்சை பசேர்னு ஓரளவுக்கு நல்லா இருக்கு. அந்த மாதிரி நல்லா வித்தியாசமும் தெரியுது. பிஞ்சு உதறது கொஞ்சம் கம்மியா இருக்கு. இப்போ கம்மியாயிருச்சு. நாட்டு மரம் இளநி மரத்துல கண்டுபிடிக்கணும். இளநி மரம் குயிக்கா பிடிக்குது. இப்போ அது 1.5 வருஷம் 2 வருஷம் மரம் அது நல்லா பிடிக்கும். தை வந்தா 3 வருஷம் ஆச்சுங்க. ஒரு மல்லிகைப்பூ செடிக்கு சும்மா பண்ணுங்கள மேல அதுலயே 2 மாசத்துக்கு பயங்கர பூ. அப்படியே அருமைங்க. ஒரு கொத்துக்கு 8, 10, 15. அது அம்மாவுக்கு வேலை. மல்லிகைப்பூ அம்மா கொய்யா மரத்துல ஓரளவுக்கு கொஞ்சம் ஏதாவது சின்ன கவாத்து பண்ணிட்டு இருந்தாங்க. கவாத்து பண்ணி ஃபுல்லா 2 வருஷம் இருக்க கவாத்து ஃபுல்லா வெட்டி விட்டுருவான். அதுல சைடில் அடிக்கும்போது பட்டது அது எப்படி திறந்துருச்சுன்னு பாருங்க. அப்படி நல்லா கருகரு. முன்னாடிலாம் இவ்வளவு கருகருலாம் அந்த இலை இருக்காது. இப்போ வளர்றத பார்த்தா நல்லா இருக்கு. இவ்வளோலாம் வராது, 1, 2 தான் வரும். ஆனால் எக்கச்சக்கமாக வந்திருக்கு.
சரி 3 மாசம் முன்னாடி பாலை பெருசா மொத்தக்கு மூணு மரம் தாங்க பாலை விட்டுருது 3-4 மாசத்துக்கு முன்னாடி மொத்த மரத்துலயும். இப்போ எல்லா மரமும் ஓரளவுக்கு பாலை விட ஆரம்பிச்சிருச்சு. பாலை விட்டு நல்லாவே ஓரளவுக்கு காய் நிற்கிது. சில மரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த அந்த லாஸ்ட் மரம் தான், அந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு காம்புக்கு 10 காய் 20 காய் நிற்கிது. காம்புக்கு 10 காய் நிற்கிது. அப்படி பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காம்புலேயும் 5 காய் 6 மினிமம் நிற்கிது. இது இதில் பார்த்தீங்களா இன்னொரு காம்பில் இந்த சைஸு வந்துருச்சுன்னா உதுராவா? இல்லை இதுவும் உதிரும், உதுராதது இப்போ பார்க்கணும். ஆமாம், எண்ணெய் விட்டதுனால இப்போ பார்க்கணும். இல்லை இந்த மாதிரி ஒரு இதில் 5-6லாம் பார்த்ததே கிடையாது. 1 இருக்கும் 2 இருக்கும். ஏதோ இப்படி ஒரு ஒரு காம்புல 1-2 தான் இருக்கும். அப்ப பின்னாடி பாருங்க, எப்படி வாங்கலாம், இங்கிட்டு வாங்கலாம். அந்த ஒரு பாலில் எத்தனை மட்டு இருக்குன்னு பண்ணிட்டு பாருங்க. இது அதுக்கு அடுத்து போட்ட பாலம் மேபி இது போட்ட 1 மாசம் இருக்கும். ஆமாம், மொத்தம் அதெல்லாம் 1 இருக்குது. இது மொத்தமாகவே அப்படிதான் இருக்குது. மினிமம் 5-6 அந்த ஒரு காம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா 10க்கு மேலே இருக்கு. இது ஆனால் இது மாதிரி நின்னதே இல்லை இது வரைக்கும். 10-15லாம் ஒரு காம்பில் நின்னதே இல்லை இது வரைக்கும். இதான் ஃபர்ஸ்ட் டைம். இப்போ நம்ம அடுத்து இப்போ 3 மாதம் தொடர்ந்து விட்டுருக்கோம். இப்போ 1 மாதம் விட்டு 1 மாதம் எடுத்து விட போகிறோம். அப்படியே கண்டினியூஸாக விடும்போது அட்லீஸ்ட் இதில் நம்மளுக்கு 5 காய் வந்து ஒரு காம்புக்கு 2 காய் 3 காய் எக்ஸ்ட்ரா வந்தால் கூட நம்மளுக்கு சந்தோஷம் தான். டபுள் ட்ரிபிள் ஆயிடுதுல ஈல்டு. இப்போ வருஷத்துக்கு எத்தனை டைங்க கொடுக்கணும்? முதல் டைம் எத்தனை? அப்புறம் செடி ரொம்ப வீக்கா இருக்கு எல்லா இடத்துலயுமே. எந்த தென்னை மரம் எல்லா பொள்ளாச்சி மோர்கிட்ட கேரளா மோர் பூரா மொத்தத்துக்கு வீக் பண்ணி வச்சுட்டீங்க. இது உங்களுக்கு சீக்கிரமா வரணும்னா இப்போ நான் உங்க விவசாயிகிட்ட காசு இருக்குதோ இல்லையோன்னு நினைச்சுக்கிட்டு தான் பயந்து சொல்றேன். உங்களுக்கு சொல்றது 50 ml சீவிடுன்ட்டு. அதே நீங்க ஒரு 200 ml ஒரு 50 ml சீவிடு விட்டீங்கன்னு வச்சுங்க, சீக்கிரமாவே கூடும். நீங்க இப்ப அளவு குறைச்சிட்டாங்க. அளவு குறைக்கிறத விட கூட்டணும்னா அளவு குறைக்கிறத விட நாங்க வித்துக்கிட்டதுல நாங்க கம்மி பண்ணிக்கிட்டோம். இதோட ப்ரூஃப் எப்ப தெரியும்? இப்ப தென்னை மரத்துக்கான ப்ரூஃப் இப்ப நாங்க 3 மாசமா பண்ணிட்டு இருக்கோம்னா இதுக்கான ப்ரூஃப் எப்ப தெரியும்னா 1 வருஷத்துல தெரியும். ஐயா நான் வந்து அன்னைக்கு உங்ககிட்ட கேட்டேன், என்ன விசில் தெரியுமாங்கய்யா, அந்த 2 தாரு காயே விழுகலைங்கயான்னு தான் கேட்டேன் முதல்ல உங்ககிட்ட. ஐயா அந்த 2 தார்ல மொத்தத்துக்கு 1/2 லோடு காய் நிக்கும் நம்ம டிராக்டர் ட்ரெய்லருக்கு. இன்னைக்கு 1 லோடு காய் இருக்கு. 1 லோடு காய் என்னது காய் என்னங்க இந்த ஏரியாக்குள்ளனா அந்த 2 குண்டலுக்கு 1/2 லோடு காய் தான் இருக்கும். 1/2 லோடு பருவத்துல 3/4 லோடு காய் இருக்கும். இன்னைக்கு இப்பயே 1 லோடு காயா இருக்கு. இந்த ஒரு 3 மாசத்துக்குள்ள ரிசல்ட் வராது. ஏன்னா 3 மாசம்னா நீ பழைய பாலை இப்ப சீசன் காய் வேற. அது கனெக்ட் பண்ண கூடாது. சீசன் காயில போன சீசன் காய் கரெக்ட்டா 1/2 லோடு தான் இருந்துச்சு. அந்த அது வேற கணக்கு பண்ணலாம். என்ன சொல்றேன்னா அதே கணக்கு பண்ணு. இது வந்து உங்களுக்கு முழுசா ஏறி வந்து 1 வருஷம் பெரிய பாளையம் வர்றதுக்கு நாளாகும். ஆனா கொஞ்சம் சத்து போறதுல உதுறத கொஞ்சம் இதுக்கு முன்னாடி என்ன ஊந்துகிட்டே இருக்கும். இப்ப இது கொஞ்சம் சத்து போயிருக்குல்ல. எப்பவுமே ஒண்ணு புரிஞ்சுக்குங்க, மனுஷனாகட்டும் செடி ஆகட்டும், கீழே இருந்து எவ்வளவு பலம் இருக்குதோ. இப்ப நீங்க ஏதாவது ஒரு வெயிட் தூக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க பலத்துக்கு தக்கனதான் தூக்க முடியும். பலமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எடுத்த உடனே கீழே போட்டுக்கிடுவீங்க. சேம் அதே தான் அதுவும் கூட. பூச்சி நிறைய இருந்தது. இப்ப அடிச்சதுக்கு அப்புறம் எல்லாமே செத்து போச்சு. ஆல்மோஸ்ட் எதுவுமே இல்லை, பூச்சி எதுவுமே இல்லை. இது கீழே இருந்து அடிக்கிற மாதிரி இருந்தா உடனே போகும். ஆமா, இல்லைன்னு சொன்னா அவங்க என்ன சொல்றாங்க, பொள்ளாச்சிக்காரங்க கீழே ஊத்துனாலே கொஞ்ச நாள் கழிச்சு போயிருதுங்கிறாங்க. இப்ப கீழே 3 மாசம் ஊத்திருக்கீங்க. இப்ப ஏற்கனவே ஒரு மருந்து போன மாசத்துக்கு ஒரு 1.5 மாசம் அடிச்சிருக்கு. இப்ப 2 செட்டுக்கு வாங்கிட்டு வந்திருக்கு. இப்பயும் அடிக்க போறோம். ஒரு 1.5 மாசம் திருப்பியும் அடிக்க போறோம். இல்ல வந்தா அடிங்க. இல்ல அதுக்கு இல்லைங்க, பூச்சிக்கு இல்ல, அந்த பாளைகள் பிஞ்சு நிக்கிறோம். நல்லா இருக்குங்க. நீங்க இதுல அடிச்சாலும் கூட பாளையில விழுந்தாலும் கூடமும் காய் நிக்கும். ஏன்னா அதுவும் பலம் தான். ஆமா, இப்போ கீழே இருந்து எடுத்துட்டு போறதுக்கு டைம் ஆகும். ஆமா, நீங்க நாங்க வாழை இலையில இருந்து இலையில இருந்து சாப்பாடு எடுத்துக்கிடும், காய் நிக்கும். தைரியமா செய்யுங்க. அது பண்ற செலவு இதுக்கு பண்ணுங்க. அது பண்ணாலும் கம்மியா தாங்க வரும். கம்மியா வரும். கூட வரல. இதோட எரு இதெல்லாம் வேண்டான்றப்ப ரொம்ப கம்மியாகும். நிறைய வரும். வருமானம் நல்லா வருமானம் நிறைய வரும். நீங்க எவ்வளவு நாள் வேணும்னாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து எந்த விதமான செயற்கை கிடையாது, இயற்கையில் உள்ளதானே. இனி இதெல்லாம் முன்னாடி போயிட்டு தான் இருப்போம். இன்னும் அட்வான்ஸ் அடுத்தடுத்து இன்னும் போய்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டே இருப்போம். அட்வான்ஸா போய்கிட்டு. ஆமா, நம்ம ஆளுங்க நல்லா இருக்கணும். மனப்பையன் சரி.